வாசிப்போம். சங்கீதம் 121:1. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் என்னை பாருங்கள், வலது கை மேலே உயர்த்துங்க. எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் நேரெடுக்கிறேன். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இன்றைக்கி நம்முடைய வாழ்வுக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது, நம்முடைய குடும்பத்துக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது, எதிர்காலத்துக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது. ஆனால் அந்த தேவைகளை நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்கிறோம், கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கி எத்தனையோ தாய்மார்கள் பிள்ளைகள் திருமணத்துக்காக மன்றாடி ஜெபித்து பெற்றிருக்கிறாங்க. எத்தனையோ தாய்மார்கள் வீட்டை கட்ட வேண்டும் என்று மன்றாடி ஜெபித்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் என் குடும்பத்தில் சமாதானம் உண்டாக வேண்டும் என்று மன்றாடி ஜெபித்துக்கிறார். ஆனால் இங்கு பாருங்கள், இன்றைக்கி ஒரு மனிதர் ஜெபிக்கிறார். என்ன என்று கேட்டால், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, ஒரு ஒன்றுமில்லாத ஒரு மனிதர் அல்ல, அவர் ஒரு ராஜா. அப்படி என்றால் அவருக்கு பல சேனைகள் இருக்கிறது, பல தளபதிகள் இருக்கிறார்கள், படைகள் இருக்கிறது, அவருக்கு வேலை பார்க்க அநேக தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு அரண்மனை இருக்கிறது. எல்லாம் இருந்தாலும் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், காலம்பிக்க விட ஒரு ஆள், கையமைக்க விட ஒரு ஆள், வலது பக்கம் ஒரு ஆள், இடது பக்கம் ஒரு ஆள், போகும்போது வரும்போது முன்னும் பின்னும் 100 பேர் காவல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு ராஜா அந்தஸ்து பெற்ற ஒரு மனிதர். அவர் ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கிறது? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்ணை நான் ஏறெடுக்கிறேன். அப்போ அவரே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொன்னார்னா நம்ம சொல்லக்கூடாதா? யோசனை பண்ணி பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, ஏன் மனிதனை விட்டு விட்டு கர்த்தரை அவர் சார்ந்திருக்கிறார்? ஏன்னா ஆடு மேய்ச்சிக்கிருந்த என்ன அவர் தான் ராஜாவை மாற்றினார். புரியுதுங்களா? இன்றைக்கி அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் நமக்கு பண உதவி செய்யலாம், ஒரு மனிதன் ஒரு வீடை இலவசமாக கொடுக்கலாம், ஒரு மனிதன் ஒரு இடத்தை இலவசமாக கொடுக்கலாம், ஒரு மனிதன் ஒரு நகையை இலவசமாக கொடுக்கலாம். ஆனால் எந்த மனிதனும் கொடுக்க முடியாத சுகத்தை இயேசு மாத்திரம்தான் கொடுக்க முடியும், சமாதானத்தை இயேசு மாத்திரம்தான் கொடுக்க முடியும், ஜீவனை இயேசு மாத்திரம்தான் கொடுக்க முடியும், ஆயுசு நாட்களை இயேசு மாத்திரம்தான் கொடுக்க முடியும், நல்ல ஞானத்தை, பணம் சம்பாதிக்கக்கூடிய ஞானத்தை இயேசு மாத்திரம்தான் கொடுக்க முடியுமோ ஒழிய வேறு எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது. அதுக்கு தான் அவர் என்ன பண்ணுறாரு, எந்த மனுஷனையும் நான் நம்பலை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் நேரெடுக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, மனிதனால் கூடாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். மார்க்கு 10:27, மார்க்கு 10:27, இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை மாத்திரம்தான் மனிதன்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை, அதிசயமான காரியத்தை, அற்புதமான காரியத்தை, வெற்றியான காரியத்தை, விடுதலையான காரியத்தை நீங்கள் தேவனிடத்தில் மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியும். மனுஷனால் எதெல்லாம் முடியாதோ, மனுஷனால் எதெல்லாம் கூடாதோ, அது எல்லாமே தேவனால் கூடும். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று இருக்கலாம், உங்களுக்கு காசு பணம் இருக்கலாம், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படலாம், எந்த ஒரு கடன் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கலாம். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தர சுகம் வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நிரந்தர நிம்மதி வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் நிரந்தர ஒரு சமாதானம் வேண்டுமா? உங்கள் பிள்ளைகள் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வேண்டுமா? உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் பிள்ளைகளின் சமாதானத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமா? இது எல்லாம் எங்கிருந்து வருகிறது? இது யார் கொடுக்கிறார் என்று கேட்டால் கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். நீ நல்லா படிச்சிருக்கலாம், நல்ல ஞானம் இருக்கலாம், நல்ல வருமானம் இருக்கலாம், ஆனால் ஜீவனை கொடுத்தவர் கர்த்தர், சுகத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். அதனால தான் ஒரு படை தளபதிகள் ராஜால என்ன செய்யறாங்க, கர்த்தரை நோக்கி பார்க்குறாங்க. வாசிங்க 2 நாளாகமம் 14:11 எடுங்க. ஆசா
தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காயிலும் பலம் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் பலன் இல்லாதவனாயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும், எங்களுக்கு துணை நில்லும், துணை நில்லும். இது ஜெபிக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா, ஒரு பட தளபதி ஆசா என்கிற ஒரு மனிதன். இந்த ஆசா என்கிற மனிதனுக்கு எதிராக தேடி வருகிறார்கள் எத்தியோப்பியர்கள். எத்தியோப்பிய படைகள் இவரை வீழ்த்தும்படி, இவரை கொல்லும்படி, இந்த இஸ்ரவேல் மக்களை அழிக்கும்படி இந்த எத்தியோப்பிய படை வருகிறது. ஆனால் ஆசா வேண்டுகிறார். ஏன் வேண்டுறார் தெரியுமா? அவரிடத்தில் இருந்த இராணுவ துருப்புகள் 5 லட்சம் பேர் தான். ஆனால் இந்த எத்தியோப்பியில் இருக்கிற இராணுவ துருப்புகள் 10 லட்சம் பேர். அப்போ 5 லட்சம் பெருசா 10 லட்சம் பெருசா? ஆனால் எத்தியோப்பியர்கள் எதிராளிகள் 10 லட்சம் பேர்த்தோட விரட்டிட்டு வர்றான். ஆனால் ஆசா கிட்ட 5 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த 5 லட்சம் பேர் இருந்தாலும் அவர் ஜெபிக்கிற ஜெபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேரம் ஜெபிக்கிறாரு. அது ஜெபிச்சு முடிச்சோன்னு அடுத்த கட்டம், அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நான் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசகம் யூதாவுக்கு முன்பாக எத்தியோப்பியர்கள் ஓடி போனார்கள். கைத்தட்டி அப்பாக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. இங்கே என்ன தெரிகிறது? படைபலம் இங்கே இருக்கிறது. எத்தியோப்பியோட படைபலம் இருக்கிறது. ஆனால் ஆசாட்ட ஜெபாவி இருக்கிறது. ஆசா கிட்ட விண்ணப்பத்தின் ஆவி இருக்கிறது. ஆசா கிட்ட கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதனால தான் எத்தியோப்பியர்கள் ஆசாவை பார்த்து ஓடி போனார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் இருக்கலாம். உங்கள் குடும்பத்துக்கு எதிராக, உங்கள் வேலைக்கு எதிராக, உங்கள் தொழிலுக்கு எதிராக செயல்பட பலமுள்ளவர்கள், அரசியல்வாதிகள், பணபலம் படைத்தவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படலாம். உங்ககிட்ட அவரோட மோதுவதற்கு பலன் இல்லை, அவருடைய எதிர்ப்பதற்கு பலன் இல்லை. அவர் பெரிய அரசியல்வாதி, அவர்கிட்ட மோத முடியாது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த ஆசா ஜெபித்த ஜெபத்தை நீங்கள் செய்யும்போது உங்கள் எதிராளி உங்கள் பக்கத்தில் வர முடியாத அளவுக்கு கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வார். இந்த வசனத்தை நீங்கள் நல்லா வாசிங்க. எதிராளிகள் உங்களுக்கு அதிகமாக பெருத்திருக்கலாம். உங்கள் தொழிலுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் அநேக எதிராளிகள் எழும்பியிருக்கலாம். ஆனால் அந்த எதிராளிகளை கீழே விளை வைப்பதற்கு நீங்கள் யாரிடமும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இவர் ஜெபித்த ஜெபத்தை நீங்கள் செய்யும்போது எதிராளிகள் விழுவதை உங்கள் கண்ணு பார்க்கும். கர்த்தர் உதவி செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட மாட்டார். சுகத்தை கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட மாட்டார். உன்னை ஐஸ்வர்யா மாற்றுறதுக்கு கஷ்டப்பட மாட்டார். உன் குடும்பத்துக்கு சமானம் கொடுக்கறதுக்கு அவர் ஒன்றும் கஷ்டப்பட மாட்டார். ரொம்ப வேதனைப்பட மாட்டார். என்னால் இப்போ செய்ய முடியாது, எனக்கு அதுக்குண்டான வல்லமை இல்லை, அதுக்குண்டான பலன் இல்லை, அதுக்குண்டான அதிகாரம் இல்லை, அதுக்கு ஒரு நேரம் வரும், அப்போ நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற தேவன் அல்ல. பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசுவை தேடி வந்தால் தொட்டா சுகத்தை பெற்றாள். நீ போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்ல கிடையாது. பரிதிமை பெரிய குருடன் தேடி வந்தான், போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்ல கிடையாது, உடனே அற்புதம். அதே போல தான் இன்னைக்கு அவன் சொல்லுகிற அந்த ஜெபத்தினுடைய வரிகள் என்ன, அவன் எப்படி ஜெபிக்கிறான்னு கேட்டால், தகப்பனே இந்த எத்தியோப்பியர்கள் 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க, எங்ககிட்ட 5 லட்சம் பேர் தான் இருக்காங்க. அவங்க எதிர்த்து வரும்போது அவரோட எதிர்த்து போராடுறதுக்கு எனக்கு பலன் இல்லை. ஆனால் அந்த எத்தியோப்பியர்கள் 10 லட்சம் பேரை உட்கார வைப்பதுக்கு, மடிய வைப்பதுக்கு உமக்கு ஒரு லேசான ஒரு காரியம் என்பதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன், நான் தெரிந்து வைத்திருக்கிறேன் என்று அந்த ஆசா ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருக்கு அது லேசான காரியம். இன்றைக்கி உங்கள் கடன் பிரச்சனை அடைப்பது அவருக்கு லேசான காரியம். உங்களுக்கு திருமண காரியம் கைவிடி வருவதற்கு அவருக்கு லேசான காரியம். உங்களுக்கு நிரந்தர ஒரு வேலையை கொடுப்பது அவருக்கு லேசான காரியம். உன் குடும்பத்தில் பிரிவினாவை விரட்டி சமானத்தை கொடுப்பது அவருக்கு ஒரு லேசான காரியம். உன் பிள்ளைங்க வாழ்க்கையில் மலர வைப்பது அவருக்கு ஒரு லேசான காரியம். உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வைப்பதுக்கு அவருக்கு ஒரு லேசான காரியம். ஒரு பெரிய ஒரு பயந்த காரியம் அவருக்கு கிடையாது. அப்போ நீங்கள் கர்த்தரை எப்படி பார்க்கணும் கேட்டால், இது ஒரு பெரிய காரியம் இல்லை, இது லேசான காரியம் என்று ஆசா மன்றாடுகிறார். இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது, எத்தனை போராட்டங்கள் இருக்கிறது. நீங்கள் கேளுங்க, தகப்பனே இந்த வேதனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பது உமக்கு லேசான காரியம், லேசான காரியம், உமக்கு எல்லாம் லேசான காரியம். பெலன் உள்ளவன் பெலன் அற்றவன், பெலன் உள்ளவன் பெலன் அற்றவன். அப்போ நல்லா கவனிங்க, லேசான காரியம்தான் அவருக்கு எல்லாமே.
புரியுதுங்களா? எல்லாம் சொல்லுங்கள், என் பிரச்சனையை தீர்க்க, என் வேதனையை தீர்க்க, எனக்கு நிரந்தர வருமானத்தை கொடுக்க, என் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்க, திருமண தடைகளை நீக்க என் தகப்பன் இயேசுவுக்கு அது ஒரு லேசான காரியம். அது ஒரு லேசான காரியம். ஜெபத்துக்கு பதில் வரல, ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, அப்போ நீங்கள் போராட வேண்டாம். ஏசப்பாட்ட கேட்டால் அவர் கொடுப்பார். அது அவருக்கு என்னது? அல்லேலூயா சொல்லுங்கள். என் கடன் பிரச்சனை மாறுவதற்கு அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா சத்தம் சொல்லுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ உங்கள் ஜெபத்தில் இவர் என்ன சொன்னாருங்கிறத கவனித்து நீங்கள் சொல்லணும். அவர் என்ன சொல்கிறார்? கர்த்தரை பார்த்து, உங்களால் முடியாதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படிலாம் சொல்ல கிடையாது. கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து பண்ணுங்க அப்படிலாம் சொல்ல கிடையாது. ஆண்டவர் இந்த எத்திய பேர் முறியடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப லேசான காரியம். அதே போல தான் உங்கள் குடும்பத்தில், ஆண்டவரே என் மகளுக்கு திருமண காரியம் முடிப்பது உங்களுக்கு லேசான காரியம். ஆண்டவரே என் குடும்பத்தில் கற்பத்துக்கனி உண்டாவது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே என் பிள்ளை நல்லா படிக்க வைப்பது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே என் பிள்ளை ஞானமாக வளர்வதற்கு உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே எனக்கு ஒரு நிரந்தரமான வேலை வருவதற்கு உமக்கு ஒரு லேசான ஒரு காரியம். எனக்கு நிரந்தரமான வேலையை தாங்க, நிரந்தரமான வருமானம் தாங்க, உமக்கு லேசான காரியம் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். கர்த்தர் கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு லேசாக எல்லா காரியத்தையும் மாற்றி அமைப்பார். ஆமேன். அல்லேலூயா. 1 சாமுவேல் 7:12. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு என்ன செஞ்சார்? எபினேசர், அதாவது நடுக்கு ஒரு கல்லை எடுத்து நடுவை நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதுக்கு எபினேசர் என்று பெயரிட்டார். அல்லேலூயா சொல்லுங்கள். எபினேசர் என்ன அர்த்தம் தெரியுமா? இதுவரை நடத்தினார். இதுவரை நடத்தின அந்த எபினேசர் இன்னும் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்ல சொல்லுங்கள். இதுவரை நடத்தின எபினேசர் இன்னமும் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. சங்கீதம் 60:11. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா, தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை. அல்லேலூயா. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு இக்கட்டு வேலை, ஒரு நெருக்க வேலை, ஒரு பிரச்சனை வேலை, ஒரு பெரிய ஒரு அவமானத்தின் வேலையில் எந்த மனிதர்கள் உதவி என்னவாயிருமா? விருதவாயிருமா. அவர்களால் உதவி செய்ய முடியாது. அல்லது ஒரு பெரிய பிசாசின் போராட்டம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, ஒரு பிசாசுடைய ஆவி உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்துருச்சு. ஒரு மனுஷனை கூப்பிட்டு இந்த பிசாசை விரட்டுங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இந்த பிசாசு எங்கள் குடும்பத்தை அலக்கழித்து கொண்டிருக்கிறது என்று மனுஷனை நம்பி இருக்க முடியுமா? ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, தேவனாலே பராக்கிரம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுகிறவர். அப்போ நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நினைவுகள் மனிதன் மேலே வைக்காமல் கர்த்தர் மேலே வைக்கும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கை நினைச்சுவார், உயர்த்துவார். இக்கட்டு வேலையிலே அவர் துணை இருக்கிறவர். ஒரு பெரிய ஒரு தலைமுறை காரியம் வந்துருச்சு, ஒரு பெரிய போராட்டம் வந்துருச்சு அப்படின்னா எந்த மனிதர்களும் உங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க, எந்த மனிதர்களும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் உதவி செய்கிற ஒருவர் உண்டு, அவர் தான் இயேசு. அல்லேலூயா. நீங்கள் சில வாழ்க்கை அனுபவப்பட்டவர்கள், பிள்ளைக்குட்டி பெற்றவங்களை பார்த்தாங்க நல்லா தெரியும். எல்லா மனிதர்களும் நம்மளுக்கு நிலையாக என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. நம்ம ஊழியத்தில் எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் போனாங்க, அதை செய்கிறேன்னு சொன்னாங்க, இதை செய்கிறேன்னு சொன்னாங்க, ஒருவர் இல்லை, சொன்னவர்கள்லாம் போயிட்டாங்க. மனிதர்கள் நம்மளுக்கு எதிர்ப்பு தான் நடப்புவாங்க. இப்போ நம்ம டிவி ஊழியத்துக்கு ஒருத்தர் வந்து மாதம் 500 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தார். அவர் 3 மாதமாக கொடுக்கல. என்ன பிரதர் அப்படின்னு கேட்டேன். கேட்கும்போது, பிரதர் உங்களை பற்றி விருதுநகரில் நீங்கள் ஒரு கோடீஸ்வரன் சொல்கிறாங்க பிரதர், நீங்கள் 2 சர்ச்சு வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறாங்க பிரதர், நீங்கள் டிவி ஊழியம் நடத்துகிறீங்கன்னு சொல்கிறாங்க பிரதர், நீங்கள் பத்திரிக்கை ஊழியம் நடத்துறீங்கன்னு சொல்கிறாங்க பிரதர், நீங்கள் அடிக்கடி வெளியூர் போயிட்டு வர்றீங்கன்னு சொல்கிறாங்க பிரதர், வெளி ஊழியம் நிறையா உங்களுக்கு வருதாமல சொல்கிறாங்க பிரதர். அப்போ எதுக்கு அவருக்கு போய் 500 ரூபா மாதம் கொடுக்குறீங்க? அவருக்கு கீழே அடிமட்டத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்குறத வேணான்னு சொல்கிறாங்க பிரதர். இதில் என்ன தெரியுது? நமக்கு ஒத்தாசை பண்ணுற மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு தெரியுதா, இல்லை நமக்கு வெட்டு வைக்கிறாங்கன்னு தெரியுதா? அப்போ எதிராளி எங்கேயுமே இல்லை, பக்கத்தில் இருக்கான். வேட்டு வைக்கிற எங்கேயும் இல்லை, பக்கத்தில் இருப்பான். உன் பக்கத்து வீட்டிலே உனக்கு வேட்டு வைப்பான். உன் ஏற்ற வீட்டிலே அக்கா அப்படின்வாங்க, பின்னாடி வேட்டு வச்சுக்கிட்டு இருப்பான். அக்கா சேலை நல்லா இருக்குக்கா, உங்களை போல யாருமே இல்லைக்கான்னு சொல்லுவான், பின்னாடி அவள் கிடக்கா அப்படின்வான். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நான் நடக்கிற காரியத்தை பேசிக்கிட்டு இருக்கேன்.
இப்போ நம்ம ஊழியத்துக்கு மாதம் 1.5 லட்சம் இருந்தால் தான் ஊழியம் ரன் ஆகும். 500 குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து தான் எல்லா பிரச்சனையும் சமாளிச்சுக்கிட்டு வருது. அதை பிசாசு ஒரு மனுஷன் மூலமாக கெடுக்கிறான் பாருங்கள். முந்தினத்தை அவர் சொன்னார், முந்தினத்துக்கு முதல் நாள் சொன்னார், இப்படி சொல்கிறாங்க பிரச்சனை உங்களுக்கு நிறைய வருதாம்ல, உங்களுக்கு நிறைய கிடைக்கதாம்ல. ஒரு சர்ச் இல்லாமல் அவன் கஷ்டப்பட்டு 2 சர்ச். நான் பட்டப்பாடு எனக்கு தெரியும். நீ முழங்கால முடக்கு, உனக்கு 2 வரும். நீ முழங்கால முடக்கு, உனக்கு 5 வரும். ஐயா, கர்த்தர் யாரை கொண்டு செய்ய நினைச்சாரோ அதை செய்வார். அப்போ இங்கே ஜெபிக்கணும், நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால், மனிதர்கள் நம்மளுக்கு உதவி செய்ய வரமாட்டாங்க, நமக்கு வேட்டு வைக்க தான் வருவாங்க. ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த வேதனை வந்தாலும் கர்த்தரை மாத்திரம் சார்ந்துருங்க. கர்த்தரை மாத்திரம் எனக்கு ஒத்தாசை வரும் பாருங்க. கண்களை என்ன செய்யுங்க, ஏறிடுங்க. சங்கீதம் 116 3-4. சங்கீதம் 116. மரண கட்டுகள் என்னை சுற்றி பிடித்தது. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு வீட்டில் ஒன்று கட்ட வேண்டிய இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன கடன் பிரச்சனை இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன பலவீனம் இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன நிந்தை இருக்கலாம். அதை நீங்கள் சமாளிச்சிடுறீங்க, ரைட், ஓகே. ஆனால் அந்த இக்கட்டுங்கிறது, ஒரு மரணக்கட்டுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தை என்ன செஞ்சேன், அடைஞ்சேன். அப்படின்னா பிரச்சனை, சின்ன பிரச்சனை இருக்குது, பெரிய பிரச்சனை இருக்குது, மரணக்கட்டு பிரச்சனைகள் இருக்கிறது, சாவுக்கு உண்டான பிரச்சனைகள் இருக்கிறது. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு மரணக்கட்டு பிரச்சனை உங்களுக்கு இருக்கா? நாளைக்கு ஒரு மரணம் என்னை தொடரப்போகுது அப்படிங்கிற நிலைமையில் ஒரு சஞ்சலத்தில் தவிப்பில் இருக்கீங்களா? அப்படி இருக்கிற வேலையில் எந்த மனிதரும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அவர் என்ன சொல்கிறார், அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு. எப்படி போட்டிருக்கு? அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே, அல்லேலூயா, கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மனதிற்கும் உள்ளவர். அல்லேலூயா. அதனால தான் அவர் இரக்கமுள்ளவர். அவர் என்னவா? இரக்கமுள்ளவர். அவர் கைவிட மாட்டார். அப்போ ஒரு மரணக்கட்டு வேலையில், ஒரு நெருக்கமான வேலையிலே, ஒரு இக்கட்டான வேலையிலே நீங்கள் கர்த்தரை தொழுது கொண்டு, நீங்கள் கர்த்தரை ஆராதித்து உங்கள் விண்ணப்பத்தை தேவன் பக்கம் திருப்பும் போது, 2 கையை வானத்து நேர உயர்த்தி நீங்கள் ஜெபிக்கும் போது, அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் இக்கட்டையும் உங்கள் மரணக்கட்டையும் தலதரிக்க ஓடுபடியான உங்கள் வாழ்க்கையை தலைநிமிர பண்ண வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்கே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. பெரிய போராட்டம் வந்துச்சுன்னா பயப்படாதீங்க. அவரை தொழுது கொண்டுட்டு உங்கள் விண்ணப்பத்தை என்ன செய்யுங்க, வைங்க. சங்கீதம் 108:12. சங்கீதம் 108:12. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷன் உதவி விருதா, தேவனாலே அவரே எங்கள் சத்துருக்களை. அல்லேலூயா. மனுஷன் உதவி என்னது? விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆகார் ஒரு செல்வ செழிப்பான இடத்துல தான் இருந்தாங்க. ஆபிரகாமுக்கு மனைவி மாதிரி இருந்தாங்க. வேலைக்காரங்களை எல்லாம் அதட்டினாங்க, வேலைக்காரங்களை எல்லாம் வேலை வாங்கினாங்க. ஆனால் ஒரு நேரம் வந்தது, ஆபிரகாமை வெளியே பற்றி விட்டார். ஆபிரகாமை மனைவி போல் இருந்தாங்க. 10 பேர்த்தை வேலை வாங்கின ஆளு தான். ஆனால் ஆபிரகாம் கையில் ஒரு வாட்டர் பேக் கொடுத்து போயிட்டு வாதாயி அப்படின்ட்டார். இந்த அம்மா நடந்துக்கிட்டே இருக்குது. எப்படி ஒத்தையிலே நடக்குது? கூட யார் இருக்கா? இஸ்மவேல். கூட யார் இருக்கா? இஸ்மவேல். கையில் கொண்டு போன அந்த வாட்டர் பேக்கு தண்ணி காலியாயிருச்சு. வனாந்தரம், தண்ணி இல்லை, சுற்றி முற்றி எங்கேயுமே தண்ணி இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் ஆபிரகாம் உதவி செய்யலை, எந்த மனிதனும் உதவி செய்யலை. தேவனை நோக்கி அவையிடும்போது, தேவனை நோக்கி கெஞ்சும்போது தேவன் அந்த இடத்துல இறங்கினார். ஆகாருக்காக அந்த இடத்துல ஒரு நீரூற்றை உண்டு பண்ணினார். எல்லாம் கையில் தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க பார்ப்போம். இந்த இடத்துல எந்த மனித உதவி இல்லை, கர்த்தர் உதவி வந்தது ஆகாருக்கு. அண்ணால் இருந்தாங்க. எல்கனா கணவர் செல்வ செழிப்பு தான், ஆனால் ஒரு குறை இருந்துச்சு, குழந்தை இல்லை. மழலைங்கிற பட்டம், மழலைங்கிற ஒரு அவச்சொல். ஆனால் அண்ணா நம்ம தேவ சமூகத்தில் உட்காந்து வானத்தை அண்ணாந்த பார்த்து ஜெபித்தார்கள். அற்புதம் நடந்தது. யோனாவை எடுத்துக்கொள்ளுங்கள்.
மீன் வயிற்றுக்குள்ளிருந்து அவர் ஜெபிக்கிறாரு. மீன் வயிற்றுக்குள்ளிருந்து தேவனை மையப்படுத்தி விண்ணப்பத்தை வைக்கிறாரு. யோனா ஜெபத்தை கேட்டு கரையில் மீன் கைக்கினது. கர்த்தர் அந்த இடத்துல அற்புதமான. இதெல்லாம் எந்த மனுஷனும் செய்ய முடியாது. யோனா வயிற்றுக்குள்ள மீன் வயிற்றுக்குள்ள யோனா ஜெபிக்கிறாரு. அந்த மீனை பிடிச்சி காப்பாற்ற முடியுமா யோனாவை? அந்த மீன் முழுங்கிருச்சு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுமா? கப்பல்லேருந்து தூக்கி போட்டாங்க. ஆயிரக்கணக்கான திமிங்கலங்கள், ஆயிரக்கணக்கான மீன் கடலுக்குள்ள உலாகிட்டு இருக்கு. எந்த மீன் யோனாவை முழுகுச்சுன்னு தெரியாது. எந்த மீன் வயிற்றுக்குள்ள அந்த யோனா இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் சர்வ வல்லவர் அந்த மீனை படைச்ச கர்த்தருக்கு தெரியும் அந்த மீன் வயிற்றுக்குள்ள யோனா இருக்கிறாரு. கர்த்தர் சொல்கிறாரு, மீனுக்கு கட்டளை போட்டார், மீனே கரையில் கக்கிட்டு போயிடுச்சு. கர்த்தர் உதவி செய்தார். எவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டு வேலை, எவ்வளோ பெரிய, அதான் மரண கண்ணியனை சுற்றி கொண்டது அப்படிங்கிறார், கடல் பாசியனை சுற்றி கொண்டது அப்படிங்கிறார். அப்போ இப்படிப்பட்ட பிரச்சனையில், இப்படிப்பட்ட மரண கட்டில் இருக்கும்போது தேவன் அங்கே இறங்கி காப்பாற்றி நடத்தினாரே, அப்படி நடத்தின தேவன் உங்கள் பிரச்சனையை மாற்ற மாட்டாரா? உங்கள் கிட்ட வேலையில் துணை நிற்க மாட்டாரா? உங்கள் மரண கட்டுகளிலிருந்து அவர் விடுதலை கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க ஒரு மீன் வயிற்றுலேருந்து யோனாவை காப்பாற்றி கரையேற்றினார்ல, உங்களை கரையேற்ற மாட்டாராங்க? வனாந்தரத்தில் ஆகார நீர் ஊற்று உண்டு பண்ணின கர்த்தர் உங்களுக்கு நீர் ஊற்று உண்டு பண்ண மாட்டாராங்க? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அன்னாளுக்கு அற்புதம் செய்தவர், ஆகாருக்கு அற்புதம் செய்தவர், யோனாக்கு அற்புதம் செய்தவர் எனக்கும் அற்புதம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 118:13. நான் விழுமுடி நீ என்னை கர்த்தரோ. அல்லேலூயா. ஏறுங்க, நீங்கள் விழும்படி, நீங்கள் எந்திரிக்காதபடி உங்களை தள்ளுறதுக்கு ஆள் நிறையா இருக்குது. எனக்கு அப்போல்லாம் ஆள் கிடையாதுன்னு சொல்கிறீங்களா? சொல்லுங்க பாப்பா. உங்களை கீழே தள்ளி விடுறதுக்கு ஆளே இல்லையா? ஆளே இல்லையா? உங்களை பற்றி முறுமுறுத்தாலும் உங்களை கீழே தள்ளுறாங்கன்னு அர்த்தம். உங்களை பற்றி பொறாமப்பட்டால் உங்களுக்கு கீழே தள்ளுறாங்கன்னு அர்த்தம். புரியுதா? ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? எப்படி போட்டிருக்கு? திருப்பி வாசிங்க. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். எல்லாம் சொல்லுங்க. நான் விழும்படி அநேக மனிதர்கள் விரும்புகிறார்கள். சொல்லுங்க. நான் விழும்படி அநேக மனிதர்கள் விரும்புகிறார்கள், ஆனால் கர்த்தரோ என்னை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. இப்போ என் கண்ணு முன்னால் எனக்கு எதிராளி இருக்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். முறுமுறுக்கிறாங்க, குற்றப்படுத்துகிறாங்க, குறை சொல்கிறாங்க, அவருக்கு ஏன் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் அப்படி சொன்னாலும் அழைத்த தேவன் கர்த்தர், அவர் நம்மளை கைவிட மாட்டார். தாயின் கருவிலை உருவாக்கும் முன்னமே அறிந்தவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார்? அவர் கைவிட மாட்டார். தானியேல் இருந்தார். தானியேல் என்ன தப்பு பண்ணார்? 3 வேளை ஜெபித்தார். அதான் தப்பா? ஆனால் மந்திரிகள் என்ன பண்ணாங்க? அவர் உள்ளே போட நினச்சாங்க, உள்ளே போட்டாங்க. அந்த ராஜா காப்பாற்ற நினைக்கிறார், ராஜானால காப்பாற்ற முடியல. தானியேல் வாழ்ந்த நாட்களிலே அந்த ராஜா காப்பாற்ற நினைக்கிற, ராஜா காப்பாற்ற முடியல, மந்திரி காப்பாற்ற முடியல, எந்த மனிதனும் காப்பாற்ற முடியல. அந்த சிங்க கபியில போட்டாங்க. ஆனால் கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு அந்த தானியேலை வெளியே கொண்டு வந்தார். அதான் கர்த்தர் செய்த ஒரு காரியம். உங்களுக்கு முன்னால் சிங்க கபி இருக்கிறதா? உங்களுக்கு முன்னால் சிங்கம் இருக்கிறதா? போராட்டம் இருக்கிறதா? நிந்தை இருக்கிறதா? சிங்கம் போல அவமானம் இருக்கிறதா? அந்த மனிதர்கள் உங்களை அப்படி தள்ளி போட்டார்களா? உங்களை தொழிலை கீழே விழப்பண்ணணும், உங்கள் வியாபாரத்தை உன்னமுலாம் ஆக்கணும், நீ ஓட்டாண்டி ஆக்கணும் என்று மனிதர்கள் உன்னை விரும்பினாலும் கர்த்தர் எப்படி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டாரோ அதே போல எல்லா பிரச்சனையும் கட்டி போட என் தேவன் உங்களுக்கு நல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ இருந்தாங்க. என்ன தவறு பண்ணினார்கள்? தேவனை ஆராதித்தார்கள், தேவனை துதித்தார்கள். அது தவறா? நீ இந்த சிலையை நீ வணங்காதனால, பொற்சிலையை வணங்காதனால 7 மடங்கு சூடாக்கி உள்ளே போட்டார்கள். கர்த்தர் கைவிட்டாரா? எல்லா மனிதர்களும் எதிராக இருந்தார்கள். அந்த 3 பேர் மட்டும் நிற்கிறாங்க. மற்றவர்கள் எல்லாம் அந்த ராஜாக்கு கட்டுப்பட்டார், ராஜாக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆனால் என் தேவாதி தேவனை, என் ராஜாதி ராஜா ஒருவருக்கு என் ஆராதனை, என் மகிமை என்று சொல்லி தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். தேவன் அந்த இடத்துல இறங்கி வந்து அக்கினி சூளையில் மத்தியிலே 4வது ஆளாக நடந்து அந்த அக்கினி சூளையில ஒரு முடி கூட பொசுக்காம கொண்டு வந்து வெளியே விட்ட என் ராஜா. அப்படிப்பட்ட தெய்வம் தான் நம்மளை காப்பாற்றுகிறவர்.
பயப்படாதீங்க. பெரிய பிரச்சனை என்று பயப்படாதீங்க. பெரிய நெருக்கம் என்று பயப்படாதீங்க. பெரிய அவமானம் வந்து விட்டே பயப்படாதீங்க. அக்னி சுழலே சாத்ராக் மேசாக்கு ஆபத்நேகோவை காப்பாற்றின கர்த்தர் அந்த அக்னி சுழலே அவரும் கூட நடந்து அவளை கொண்டு வந்து வெளியே விட்டு ராஜா முன்னால தலைநிமிர பண்ண வச்சவர் உங்களையும் கர்த்தர் வெட்கப்பட்ட இடத்துல என் தகப்பன் தலைநிமிர பண்ண ஒவ்வொரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் யோசேப்பு என்ன பாவம் பண்ணினார்? அவர் பரிசுத்தவான், பாவம் பண்ண மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணினார். அதன் மூலம் கிடைத்த பலன் ஜெயில் வாழ்க்கை. நடந்த காரியம் என்ன? அந்த எகிப்தை ஆளும்படி ஒரு ராஜா அந்தஸ்தை பெற்றார். அல்லேலூயா, புரியுதுங்களா? அதனால் இப்போ இருக்கிற கஷ்டத்தையும், இப்போ இருக்கிற நஷ்டத்தையும், இப்போது இருக்கிற நிந்தையும், இப்போ இருக்கிற அவமானத்தையும், இப்போ இருக்கிற அவச்சொல்லையும் எண்ணி கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. எந்த இடத்துல தலை குனிஞ்சிங்களோ, எந்த இடத்துல வைக்கப்பட்டீங்களோ, அதே இடத்துல என் தகப்பன் உங்களை தலைநிமிர பண்ண வைக்க போகிறார். எல்லாம் கையில் தட்டி அப்பாவுக்கு மையம் செலுத்துவோம். எல்லாம் அப்படியே எந்திரிச்சு நிற்போமா? எல்லாம் அப்படியே எந்திரிச்சு நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மை துதிக்கிறோம் ஐயா, அப்பா மை துதிக்கிறோம் ஐயா, கர்த்தாவே மை துதிக்கிறோம் ஐயா. உம்முடைய கிருபை எங்கள் மேலே இறங்குவதற்கு நன்றி தகப்பனே. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எல்லாரும் வாயில திறந்து உங்கள் வழியை அவருக்கு ஒப்பு கொடுங்க, உங்கள் பாதையை அவருக்கு ஒப்பு கொடுங்க, உங்கள் குடும்பத்தை அவருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை கரம் பிடிச்சிட்டார். உங்கள் வழியை அவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. எல்லாம் சொல்லுவீங்களா? உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நான் நம்பும் மனிதர் கைவிடலா, ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீ. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே எல்லாம் சொல்லுங்க. நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோது கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோது கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்காகவே நீ ஜீவிக்கிறீர், என் உள்ளத்தில் தங்கிவிட்டீர். எனக்காகவே நீர் ஜீவிக்கிறீர், எனக்காகவே நீர் தங்கிவிட்டீர். எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நான் நம்பும் மனிதர் கைவிடலா, ஆனால் நீர் ஒருபோதும்
கைவிட மாட்டீர். எல்லாம் சொல்லுங்க. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. தகப்பனை இயேசுவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலே எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவங்கள் நேர கரங்களை எடுத்து எங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.